குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல பிரகார், கிரீன் அமோனியா, எஸ்ஐஆர் இது எல்லாத்த பத்தியும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ் இருக்கு. நியூஸ்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், பிரகார் சென்டர் அன்வைல்ஸ் பாலிசி டு டேக்கிள் டெரரிசம் த்ரெட். என்ன முதல்ல இந்த நியூஸோட ஓவர்வியூ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைமா இந்தியன் கவர்மெண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு அத்தாரிட்டிக்கு கீழே ஒரு பாலிசி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்ன பாலிசினா, டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் பாலிசி ஃபார் இந்தியா. ஏன்னா இந்தியாவுக்கு வேறு விதமா த்ரெட்ஸ் எப்பயுமே போத் எல்லா வகையாலுமே லேண்டு, ஏரு, ஸ்டேட் ஆக்டர்ஸ், நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய செக்யூரிட்டி த்ரெட்ஸ் இந்தியாவுக்கு எப்பயுமே இருந்திருக்கு வரலாற்றுல. அப்போ அதை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு ஒரு பாலிசி ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அந்த பாலிசி ஸ்டாண்டு தான் பிரஹார் அப்படின்னு சொல்றாங்க. ரிலீஸ் பண்றது யாரு அப்படின்னா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் மினிஸ்ட்ரி, யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி தான் ரிலீஸ் பண்றது. ஃபர்ஸ்ட் எவர் நேஷனல் ஆன்டி டெரர் பாலிசி டைட்டில்டு பிரஹார். பிரிலிம்ஸ் கொஸ்டின்ல பிரஹார் மட்டும் கொடுத்துட்டு the term பிரஹார் denotes அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ல டிஃபென்ஸ் பாலிசி இல்ல எக்ஸ்டர்னல் பாலிசி இல்ல ஒரு நியூ மெடிசின் இந்த மாதிரி ஆப்ஷன்ல கேட்க வாய்ப்பு ஜாஸ்தி. பிரஹார்னா பாலிசி, டிஃபென்ஸ் பாலிசின்னு தெரிஞ்சுக்கணும். இட் வாஸ் ரிலீஸ்ட் பை ஹோம் மினிஸ்ட்ரி. ஓகேவா? இந்த டிஃபென்ஸ் பாலிசியை ரிலீஸ் பண்றதுக்கு மெயின் ரீசனே என்னன்னா, பகல்காம் டெரர் இன்சிடென்ட். பகல்காம் அட்டாக் நடந்துச்சு இல்லையா? இந்த அவுட்ஃபிட்ஸ், டெரர் அவுட்ஃபிட்ஸ்ல இருந்து உள்ள என்ட்ரி ஆகி காஷ்மீர்ல கண்ணில் பட்டவங்க எல்லாம் சுட்டு தரலாங்க இல்லையா? அப்ப ஆரம்பிச்சதுதான். ஸோ அப்ப we don't have a correct policy to face these terror attacks சொல்லி அப்ப முடிவு பண்றாங்க. From there we are deriving a perfect policy to face this terror attacks. ஸோ அந்த டெரரிஸ்ட் எந்தெந்த வழியில வராங்க அப்படின்னா, ஆல் த்ரீ ஃப்ரண்ட்ஸ். என்னென்னது? வாட்டர், லேண்ட் அண்ட் ஏர். ஸோ இது மட்டும் இல்லாம வேரியஸ் மோட் ஆஃப் ஆபரேஷன்ஸ் டெரர் அவுட்ஃபிட்ஸ் எப்பயுமே இந்தியா மேல பண்ணிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் டெரர் அவுட்ஃபிட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லேண்ட் விதமா நம்மளுக்கு எப்பயுமே கிராஸ் பார்டர் ஸ்பான்சர்ட் டெரரிசம். ஸோ அந்த பகல்காம கூட எடுத்துக்கலாம். ஸோ கிராஸ் பார்டர் இந்த மும்பை அட்டாக் எடுத்துக்கலாம். எல்லா அட்டாக்ஸுமே கிராஸ் பார்டர் லேண்ட் மூலமா வர்றது. அடுத்து வாட்டர், மெரிடைம் அட்டாக், மெரிடைம் டெரரிசம். ஸோ நம்மளோட ஷிப் வெளியே போகாம கிராஸ் பண்ணி பிடிக்கிறது, நம்மளோட ஐஎன்எஸ் கப்பல் அட்டாக் பண்ண நினைக்கிறது. ஸோ லாஸ்ட் டே என்னாச்சு, இந்தியன் வாட்டர்ஸ்ல சேட்டலைட் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஜீலோ அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட் மூலமா நம்மளோட இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரான ஏர்செல், ஏர்டெல் இந்த மாதிரி நெட்வொர்க் அல்லாது சேட்டலைட் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்றாங்கன்றது ஒரு நியூஸ். அப்போ நம்மளோட வாட்டர்ஸ்லயும் டெரர் அட்டாக்ஸ் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. அடுத்து ஏர், ட்ரோன் அட்டாக்ஸ். அதுல ரொம்ப வல்னரபிளா இருக்கிறது எங்கன்னா பஞ்சாப், ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகேவா? இது ஏர் மார்க்கமா வர்றது. சைபர் கிரைம்ஸ் நம்மளோட டேட்டா தெஃப்ட், ஹேக்கிங், ஃபிஷிங். ஸோ இந்த மாதிரியான சைபர் நெட்வொர்க் த்ரெட்ஸும் ஸ்டேட் அண்ட் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ்னால இந்தியாவுக்குள்ள எப்பயுமே நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் மெயின் ரீசன். இந்த த்ரெட்ஸ் எல்லாம் தான் மெயின் ரீசன் ஃபார் ஃப்ரேமிங் அ பாலிசி, தட் இஸ் டிஃபென்ஸ் பாலிசி ஃபார் இந்தியா. ஸோ how and all the terror outfits insurgents using our own platforms. First, social media like Facebook, WhatsApp தான் they are recruiting the terrorist. அந்த டெரர் அட்டாக் யாரெல்லாம் வேணும்னு சொல்லி ரெக்ரூட் பண்றதே சோசியல் மீடியாவில் தான். அதோட அவங்களோட பாலிசியை ப்ரொபகண்டா பண்றது, கரெக்டான ஆட்களை ரெக்ரூட் பண்றது, ஆபரேஷன் நடத்துறது, இது எல்லாமே மெயினா யூஸ் பண்றது சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான். அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப்ல என்கிரிப்டட் கால்ஸ் தான் போகும். ஸோ வாட்ஸ்அப்ல நம்ம என்ன பேசுறோம்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது மாதிரி பிரைவசியா சிட்டிசன் யூஸ் பண்ணணும்னு நினைச்சு ரிலீஸ் பண்ண சோசியல் மீடியாஸை டெரர் அவுட்ஃபிட்ஸ் அவங்களுக்கு சாதகமா இந்தியாவுக்கு ஆப்போசிட்டா பயன்படுத்துறாங்க. டார்க் வெப் அண்ட் கிரிப்டோ. இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது டீசென்ட்ரலைஸ்டு கரன்சி. நம்ம இந்தியாவில் அதை ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் ஆர்பிஐ அதை அத்தரைஸ் பண்ணல. அந்த கிரிப்டோ கரன்சியை டீக்ரிப்ட் பண்ணி யாரு ரிலீஸ் பண்றா, யாரு வாங்குறா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ இந்த மாடர்ன் டெக்னாலஜியை டெரர் அவுட்ஃபிட்ஸ் ஆர் யூசிங் ஃபார் தயர் குட் அப்படின்னா நமக்கு ஆப்போசிட்டா யூஸ் பண்றாங்க. அடுத்து ட்ரோன்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ். அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் இப்ப பஞ்சாப் அண்ட் காஷ்மீர்ல ட்ரோனை வச்சு சர்வேலன்ஸ் பண்றாங்கன்னு புதுசா கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? இவ்வளவு இஷ்யூஸ் இருக்கு. நியூ பேட்டில் ஃபீல்டா கருதுறது அப்படின்னா டெக்னாலஜி தான். ஸோ இப்போ பகார் டிராக்டின் நம்ம இந்த த்ரெட்ஸ் எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்னு சொல்லி 4 முனையா நம்ம ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு 4 பாயிண்ட் எடுத்து வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக்ஸ். ஸோ
நம்ம பார்டருக்கு உள்ளேயோ வெளியோ எந்த இடத்துல அந்த டெரர் அவுட்ஃபிட்ஸ் பிளேஸ் ஆயிருக்கு, என்னெல்லாம் பிளான் பண்றாங்க, எப்படி அவங்க அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இயர்லியரா நம்ம ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றது அந்த ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக்ஸ், ப்ரிசிஷன் ஆபரேஷன். ஸோ இப்போ ஒரு ஏரியாவில் கரெக்டா இதுதான் அந்த டெரரிஸ்ட் அவுட்ஃபிட்னு தெரிஞ்சு கரெக்டா ப்ரிசைஸா அதை அட்டாக் பண்ணணும். இல்ல ஓவராலா ஒரு சின்ன ஒரு 2 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்கிற ஏரியாவில் மட்டும்தான் டெரரிஸ்ட் இருப்பாங்க, அதுக்காக ஒட்டுமொத்த கவரேஜும் அழிக்க கூடாது. அதுதான் வந்து ப்ரிசிஷன் ஆபரேஷன். அடுத்து ஜீரோ டாலரன்ஸ். ஸோ ஒரு டெரரிஸ்ட் இருக்காங்க, அந்த டெரரிஸ்டுக்கு ஸ்பான்சர் ஒரு டீம் இருக்காங்க. ஸோ ஸ்பான்சர் ஆகும், டெரரிஸ்டாக பார்க்கறதுல. ஒன்ஸ் தே ஆர் சப்போர்ட்டிங் டெரரிஸ்ட்னா தே ஆர் டெரரிஸ்ட் தான். ஸோ அந்த மாதிரியான ஜீரோ டாலரன்ஸ், we have to strike with the heavy hand against the terrorist. இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறது தான் இந்த ஜீரோ டாலரன்ஸ். அடுத்து இன்டர் மிலிட்டரி இன்டகிரேஷன். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற வேரியஸ் மெஷினரிஸ் என்னன்னா சிபிஐ, சிவிசி, என்ஐஏ, ஸோ இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ல வேற இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ்ல இன்டகிரேட் பண்ணி டு அப்ரோச் இந்த டிஃபென்ஸ் ஆபரேஷன்ஸ். இதெல்லாம் தான் we are including in பிரஹார் டாக்ட்ரின். கீ டேக்அவேஸ். இதோட அடுத்த ஸ்டெப்ஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ரிலிஜன் நியூட்ரல் ஸ்டான்ஸ். we should not declare a person as a terrorist if at all he belongs to a particular religion. ஸோ ஒரு ஆளை வச்சு அந்த ரிலிஜனே முடிவு எடுக்க கூடாது அப்படின்னு ஜென்ரிக்கா யாரையும் முடிவு பண்ணக்கூடாதுன்றதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட். அடுத்தது டெரர் கிரைம் நெக்ஸஸ். டெரரிஸ்ட் வந்து ஆர்கனைஸ் கிரைம் நெட்வொர்க்கோட லிங்க்ஸ் கிரியேட் பண்ணி, ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டெரரிஸ்ட் குரூப் ஒரு வெல் பிளான் இல்லாம கையில ஒரு கன்னோ இல்ல ஒரு கிரேனேடோ கிடைச்சது அப்படின்னா வந்து லோன் உல்ஃப் அட்டாக் மாதிரி அட்டாக் பண்ணிட்டு அவங்களோட உயிர் போறதுக்கு காரணமாயிட்டு போயிடுவாங்க. ஆனா இப்போ அப்படி இல்லை. பர்ஃபெக்டா பிளானிங் த நெக்ஸஸ் பிளான், கரெக்டா இந்த ஏரியாவில் இந்த டைம்ல இப்படி நடக்கணும்னு சொல்லி பர்ஃபெக்டா பிளான் பண்றாங்க. ஸோ அந்த நெட்வொர்க், அந்த கிரைம் நெட்வொர்க் பண்ற பிளான் அந்த பண்றாங்க இல்லையா, அந்த நெட்வொர்க் ஃபுல்லா காலி பண்ணணும். கிரிட்டிக்கல் செக்டார் ப்ரொடக்ஷன்ஸ், நம்மளோட பவர் செக்டார்ஸ், ரயில்வேஸ், ஏர், நம்மளோட இண்டஸ்ட்ரீஸ் ஃபோர்ஸ், அதாவது சிஐஎஸ்எஃப் எங்கெல்லாம் டெப்ளாய் பண்ணிருக்காங்களோ அதெல்லாம் வந்து வல்னரபிள் பிளேஸ் which can be attacked by the terrorists. ஸோ அந்த ஏரியாவெல்லாம் பாதுகாக்கணும். இதெல்லாம் வந்து இந்த பிரஹாருக்கு அடுத்து எடுக்கப்பட்ட முடிவுகள். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியா a big contributor to global toxicity by pesticides. ஸோ இப்போ ரீசெண்டா ஒரு ரிலீஸ் பண்றாங்க ஒரு ஜேர்னல்ல, என்ன அப்படின்னா 4 நாடுகள், உலக நாடுகள்ல இந்தியாவும் ஒண்ணு, பை which emits 70% ஆஃப் எமிஷன். அப்போ நம்ம பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ்ல பொல்யூட் பண்ண மாட்டோம்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம். 2030 நம்ம வந்து சர்டன் அமௌண்ட் ஆஃப் வில் பி ரெடியூஸ், பொல்யூஷன் வில் பி ரெடியூஸ்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம். ஆனா we are contributing much higher level to the environment pollution. இதுதான் வந்திருக்க ஸ்டேட்டஸ். அப்போ நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்றோம்னு தெரியும், எதனால அப்படி போயிட்டு இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த 4 நாடுகள் என்னன்னா சைனா, பிரேசில், யூஎஸ்ஏ அண்ட் இந்தியா. இந்த 4 கண்ட்ரிஸ் தான். நியர்லி 70% ஆஃப் வேர்ல்ட்ஸ் டோட்டல் அப்ளைட் டாக்ஸிசிட்டி. அப்ளைட் டாக்ஸிசிட்டி எதுல இருந்துன்னா பெஸ்டிசைட்ஸ், ஹார்மிங் பாலினேட்டர்ஸ். பாலினேட்டர்ஸ்னா இப்போ வண்டு இருக்கு இல்லைங்களா, வண்டு வந்து ஒரு மகரந்தத்துல ஒரு பூல இருந்து போயிட்டு இன்னொரு பூல உட்காரக்குள்ள அந்த மகரந்தத்தை எடுத்துட்டு போவோம். அப்ப அந்த வண்டு தான் வந்து பாலினேட்டர்ஸ், சாயில் ஆர்கானிசம், ஃபிஷ் அண்ட் டெரஸ்ட்ரியல் ஆர்த்ரோபாட்ஸ். இவ்வளவு கண்டாமினேட் பண்றதுல இந்தியாவுக்கு ஒண்ணு 70% வேர்ல்டுல. ஸோ COP15 அதுல கொடுத்த நம்ம கமிட்மெண்ட், கண்ட்ரிஸ் பிளெஜ்டு டு ரெடியூஸ் பெஸ்டிசைட் ரிஸ்க் பை 50%. ஆனா இப்ப நடந்திருக்குது அப்படி இல்ல. ரியாலிட்டி செக், a science study covering 600+ pesticides in 65 countries found globally TAT actually increased. இந்த TAT not toxicity சொல்லிருந்தேன் இல்லையா அது. ஸோ இந்த ரேட்ல 600+ பெஸ்டிசைட்ஸ் வந்து 65 நாடுகள்ல அதிகப்படியா போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த கமிட்மெண்ட்டை அடைய வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட். மோஸ்ட் அஃபெக்டட் கிராப்ஸ் என்னன்னா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், மைஸ், சோயாபீன், ரைஸ் அண்ட் அதர். ஸோ இந்த கிராப்ஸை ப்ரொடெக்ட் பண்றது தான் பெஸ்டிசைட்ஸ் அதிகமா போடுறாங்க. ஸோ அதனால தான் கண்டாமினேஷன் ஆகுது. ஸோ இந்தியாவோட பெஸ்டிசைட்ஸ் லேண்ட்ஸ்கேப், நம்ம இந்தியாவில் எந்தெந்த கிராப்ஸுக்கு பெஸ்டிசைட்ஸ் அதிகமாக யூஸ் பண்றோம்னு, காட்டன், மகாராஷ்டிரா, விதர்பா ரீஜன்ல அதிகமாக விளையக்கூடிய காட்டன், பேடி, உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால் அதிகமாக விளையக்கூடியது, வெஜிடபிள்ஸ், பிளான்டேஷன் கிராப்ஸ் டிரைவ் இந்தியாஸ் பெஸ்டிசைட் டிமாண்ட். இந்த கிராப்ஸுக்கு தான் அதிகப்படியா பெஸ்டிசைட்ஸ் நம்ம அடிக்கிறோம். பேண்ட் பெஸ்டிசைட்ஸ், இந்தியா கண்டினியூஸ் யூஸ்
66 டைப்ஸ் ஆஃப் பேண்ட் பெஸ்டிசைட்ஸ். பேண்ட் பெஸ்டிசைட் உலக லெவலில் பேன் பண்ணதை இந்தியாவில் இன்னும் டெப்ளாய் பண்ணிட்டு தான் இருக்கும். சாயில் பேஸ்டு. ஸோ இப்போ பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு சாயிலுக்கு ஏற்றவங்க தான் யூஸ் பண்ண முடியும். அப்படி சாண்டி சாயிலுக்கு பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணா என்னன்னா இட் லீட்ஸ் டு லீச்சிங் ஆஃப் த சாயில். மண் அரிப்பு ஏற்பட்டுரும். ஓகேவா? அடுத்து கிளே சாயில் இன்க்ரீசஸ் பெர்சிஸ்டன்ஸ். இப்போ கிளே சாயில்ல நம்ம பெஸ்டிசைட்ஸ் அடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அதுல தங்குற கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இன்னைக்கு அடிச்சுக்கன்னா ரிட்டன்ஷன் கெப்பாசிட்டி எத்தனை ரொம்ப நாளைக்கு அந்த இடத்துல அந்த சாயில்ல மிக்ஸ் ஆகி இட் வில் லீட் டு ஹார்ம்ஃபுல் ஃபார் போத் அனிமல்ஸ் பிளான்ட்ஸ் எல்லாத்துக்குமே. ஆல்கலைன் சாயில் டிகிரேட் த ஆர்கானோபாஸ்பேட்ஸ் ஃபாஸ்டர். ஆல்கலைன் சாயில்ல இப்படி ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்து ஸோ இதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னா we have the regulation to apply for pesticides but it is outdated. என்னன்னா இன்செக்டிசைட்ஸ் ஆக்ட் 1968 ரொம்ப ஓல்டு. அந்த ஆக்ட்ல கொடுக்கப்பட்ட ப்ரொவிஷன்ஸ் how to use insecticides in hotels, rooms, construction or transport இதுல மட்டும் தான் டிஃபைன்ட் ஆயிருக்கு. அக்ரிகல்ச்சர் அண்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஹியூமன் லிவிங் ஸ்பேஸ்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கறத டெஃபினிஷன் இல்ல. ஸோ கவர்மெண்ட் இஸ் ஆர்கனைஸ்டு டு ப்ரிப்பேர் பெஸ்டிசைட்ஸ் மேனேஜ்மெண்ட் பில் 2025. ஸோ இந்த பில்லுல அடிஷனல் ஃபீச்சர்ஸ் வில் பி இன்க்ளூடட் நம்புவோம். we hope இன்க்ளூட் ஆகியிருந்தா we should face the pesticides control நம்ம பண்ணணும். So government scheme, whatever the government scheme which we have imbibed to face the pesticides என்னன்னா first national mission for sustainable agriculture. So eco friendly farmingனா ஆர்கானிக் பெஸ்டிசைட்ஸ் லைக் வேப்பங்கொட்டை, புண்ணாக்கு இந்த மாதிரியான எக்கோ ஃப்ரெண்ட்லி டீகிரேடபிள் பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஸ்டாண்ட் பண்றதா நேஷனல் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். அடுத்து பரம்பகாட் கிருஷி விகாஸ் யோஜனா அப்படிங்கிறது ஆர்கானிக் ஃபார்மிங் ப்ரொமோட் பண்றது. ஸோ பாத் ஃபார்வர்ட் ரோபஸ்ட் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு நம்ம 2025ல ஒரு பில் பாஸ் பண்ண போறோம் இல்லையா? அந்த பில்லை ஸ்ட்ரென்தன் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஸோ பெஸ்டிசைட ஸ்ப்ரெட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணணும். இதுதான் வே ஃபார்வர்ட். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், 4 days ஆஃப்டர் கன்சூமிங் அடல்ட்ரேட் மில்க் இன் ஆந்திர பிரதேஷ். ஸோ ஆந்திர பிரதேஷ்ல மில்க் அடல்ட்ரேஷனுங்கிறது இப்போ எல்லா இடத்துலையுமே ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு. ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும். ஸோ அப்படி பால்ல ஆந்திர பிரதேசில் அடல்ட்ரேஷன் இருக்கிறதுனால சீனியர் சிட்டிசன்ஸ் மேக்சிமம் வயசானவங்க என்ன பண்ணிருக்காங்க 4 பேர் இறந்துருக்காங்க. ஸோ அப்போ அடல்ட்ரேஷன் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அந்த அடல்டர் பண்ண வெண்டர் யாருன்னா அடலா கணேஸ்வரா ராவ். ஓகேவா? 46 டெய்ரி ஃபார்மர்ஸ் இருந்து வீடு போய் வாங்குவாங்க இல்லையா? பாலை வாங்கிட்டு வந்து இன்னொரு வீட்டுக்கு செட்டில் பண்ணுவாரு. ஸோ 46 வீட்டுல இருந்து வாங்கி 106 ஃபேமிலிஸுக்கு கொடுத்துருக்காரு. அதுல இப்போ 73 ஃபேமிலிஸுக்கு பிளட் எடுத்துருக்காங்க, டெஸ்ட் எடுத்திருக்காங்க. 4 பேர் இறந்துருக்காங்க. ஓகேவா? எக்ஸ்கிராஷியா இறந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அடல்ட்ரேஷன் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். ஃபுட் அடல்ட்ரேஷன்னா ஃபுட்ல இருக்கிற குட் அண்ட் பெனிஃபிட்டட் காம்பனன்ட்ஸை எடுக்கவோ அல்லது ஹார்ம்ஃபுல் காம்பனன்ட்ஸை இன்டெக்ட் பண்ணவோ ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல இருந்தா அது ஃபுட் அடல்ட்ரேஷன். ஓகேவா? அப்படி எக்ஸாம்பிளா என்னென்ன அடல்ட்ரேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் டெய்லினா, மில்க்ல தண்ணி, டர்மரிக் மஞ்சள் இருக்கு இல்லையா? டர்மரிக்ல லெட் குரோமேட், இது முக்கியம். டர்மரிக்ல லெட் குரோமேட், மஸ்டர்ட் ஆயில்ல அக்ரோனம் ஆயில். ஸோ இதெல்லாம் வந்து these are the adulterants which mixed with the original product. And then if fruits ரைப் பண்ற வைக்கிறது, அதிவேகமா பழுக்க வைக்கிறதுக்காக கால்சியம் கார்பைடை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணா அதுவும் அடல்ட்ரேஷன் தான். So the legal regulation to face this to stop the food adulteration என்ன Food Safety Standards Act 2006. It has the law to stop the adulteration. ஓகேவா? அடுத்து FISA ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, ஸோ ஒரு ஹோட்டல்ஸோ ஒரு ஷாப்போ என்ன பண்ணணும், இஃப் அட் ஆல் தே ஆர் கோயிங் டு செல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்னா தே ஷுட் கெட் த FISA லைசன்ஸ். ஸோ அந்த லைசன்ஸ் ரெகுலேஷன் அண்ட் ரினியூவிங் த லைசன்ஸ், அப்பப்போ ஆடிட்டிங், இதெல்லாம் ஒர்க் யாரோடதுன்னா FISA-யோடது. சிங்கிள் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி எஸ்டாப்ளிஷ்ட் யூனிஃபைடு ஃபுட் சேஃப்டி. ஸோ இப்போ இந்த 2 ஆக்ட்ல இருக்கிற ப்ரொவிஷன்ஸை கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணா we can stop the food adulteration. So labeling adulteries. ஸோ இப்போ இதுக்கப்புறம் கொடுத்துருக்க கீ ரெகுலேட்டரி டூல்ஸ் என்னன்னா, ஸோ ஒரு ஃபுட் ப்ராடக்டை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி
அந்த ஃபுட் ப்ராடக்டை ரெடி பண்றதுக்கு லைசன்ஸ் வாங்கிருக்கலாம் ஃபர்ஸ்ட். அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல என்னென்ன கான்ஸ்டுவன்ட் ஆட் பண்ணிருக்கிற லேபிள் அடிட்டிவ்ஸ்ல இருக்கணும். லெபார்டரி டெஸ்ட் பண்ணி அந்த லைசன்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்கணும். பெனால்டிஸ் இஃப் த ரெகுலேஷன்ஸ் ஆர் நாட் மெட்னா தே மஸ்ட் ஃபேஸ் த பெனால்டிஸ். போத் மணியாவும் இருக்கலாம் இல்ல இம்ப்ரிசன்மெண்டாவும் இருக்கலாம். ஸோ இவ்வளவு ப்ரொவிஷன்ஸ் அந்த விசாயில இருக்குது. ஓகேவா? ஸோ இன்னொரு ஆங்கிள், இப்ப நான் ஒரு கன்சியூமர், நான் போய் அந்த பொருளை வாங்குறேன்னா அந்த பொருளை கொடுத்த ஆங்கிள் அவங்கள கவர்மெண்ட் ஃபேஸ் பண்றதுக்கு பாதிக்கப்பட்ட கன்சியூமரா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அண்ட் பொலிட்டிக்கல் கன்சியூமர் ரைட்ஸ் ஆக்ட்ல 2019ல கன்சியூமர் கேன் ஃபைல் கம்ப்ளைண்ட்ஸ் அகேன்ஸ்ட் த அன்சேஃப் ஃபுட். கவர்மெண்ட் மெஷினரி மட்டும் சூ பண்றது இல்ல, ஒரு கன்சியூமரா நான் பாதிக்கப்பட்டாலும் நானும் கோர்ட்ல சூ பண்ணலாம் அண்டர் த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், வாட் ஹேப்பன்ஸ் டு இந்தியாஸ் ரஷ்யன் ஆயில் இம்போர்ட்ஸ். இது ஒரு மைனர் நியூஸ். என்ன அப்படின்னா, நம்ம தொடர்ந்து ரெகுலராகவே யூஎஸோட டாரிஃப் இதை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ இப்போ ஈபா அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் மூலமா தான் யூஎஸ் பிரசிடென்ட் நம்ம மேல டாரிஃப் லே பண்ணிருந்தாரு. பிப்ரவரி 20ல சுப்ரீம் கோர்ட் ஆஃப் யூஎஸ் ஸ்ட்ரைக் டவுன் தட் ஈபா. அப்போ நமக்கு அகெயின்ஸ்டா யூஎஸ்ல இருக்கிற பிரசிடென்ட் லே பண்ண முடிஞ்ச ஒரு ப்ரொவிஷன் கேன்சல்டு. அப்போ நம்ம ஆக்சுவலா இப்போ ஒரு ஃப்ரீ தான். ஆனா நம்ம இப்பவும் யூஎஸ் கிட்ட இருந்து அதிகப்படியா டீல் பேசிட்டு இருக்கோம். ரஷ்யா நமக்கு பிரைமா நமக்கு ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த ரஷ்யாவுக்கிட்ட இருந்து ஆயில் காம்பனன்ட் வாங்குற குவான்டிட்டி வந்து குறைஞ்சிருக்கு. இதுதான் நியூஸ். ஓகேவா? 38 மந்த் லோ இன் டிசம்பர். இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து ரிடக்ஷன் ஆயிருக்கு. எங்க இருந்துன்னா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதுக்கு. ஸோ இன்டைரக்டா யூஎஸ் வந்து நம்மள ஃபோர்ஸ் பண்ணாங்க. எப்படின்னா புரிட்டிவ் டாரிஃப், இந்த மாதிரி டாரிஃப் எல்லாம் போட்டு ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்க. வி டன் தட். அப்போ நம்ம குறைச்சிட்டோம். அதோட டேட்டா தான் இது. ஓகேவா? ஸ்டில் வி ஹாவ் 500 பில்லியன் டார்கெட் அண்ட் லீகல் ஷிஃப்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் யூஎஸ். ஸோ இந்தியா அண்ட் யூஎஸ் ட்ரேட் டீல்ல ஆக்சுவல் டீல் இப்போ சைன் ஆயிருக்கு. அதுக்குள்ளேயே நம்ம ஒரு 5 வருஷத்துல இவ்வளோ 500 பில்லியன் ஆஃப் ப்ராடக்ட்ஸை நம்ம ட்ரேட் பண்ணிக்க போறோம். அந்த ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூடட் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ், ஆயில், கேஸ், ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ், கோல்டு, சில்வர், குக்கிங் கோல், ஏர்கிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ், டெக்னாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ். இவ்வளோ ப்ராடக்ட்ஸும் 500 பில்லியன் ஒர்த்தான ப்ராடக்ட்ஸ் வி வில் ட்ரேட் வித் யூஎஸ் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே சைன் பண்ணி வச்சு போயிட்டு தான் இருக்கு. ஓகேவா? அடுத்த நியூஸ், ஃபைனல் போல் ரோல்ஸ் ஆஃப்டர் SIR show Tamil Nadu has 5.67 crore voters. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது. இப்போ எஸ்ஐஆரோட ஃபைனல் ரிலீஸ் நேற்று நடந்துச்சு. எஸ்ஐஆருங்கிறது உங்களுக்கு தெரியும், எலக்டோரல் ரோல் அப்டேஷன். ஏகப்பட்ட சிக்கல்கள்ல சுப்ரீம் கோர்ட்ல இருந்து எல்லா இடத்தையும் கேஸ் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம தொடர்ந்து ரெகுலரா கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த ப்ரிலிம்ஸுக்கு எஸ்ஐஆர் பத்தி கொஸ்டின்ஸ் கண்டிப்பா உண்டு. ஓகேவா? ஸோ தமிழ்நாடை பொறுத்த மட்டும் இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண ஃபைனல் லிஸ்ட்ல தமிழ்நாட்டுல டோட்டல் எலக்டர்ஸ் எத்தனை பேர்னா 5.67 crores. அதுல விமன் ஓட்டர்ஸ் எப்பயுமே தமிழ்நாட்டில் விமன் ஓட்டர்ஸ் தான் அதிகம், 2.90 crore. மென் ஓட்டர்ஸ் வந்து 2.77 crores மென் ஓட்டர். தேர்ட் ஜெண்டர்ஸ் வந்து 7,617 மெம்பர்ஸ். இதுதான் அப்டேட்டட் எஸ்ஐஆர் லிஸ்ட். ஸோ இப்போ ஓவராலா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண டிசம்பர் 2025ல ரிலீஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டிராஃப்ட். அதுக்கும் இப்போ வந்திருக்க ஃபைனல் டிராஃப்ட்டுக்கும் 27.53 lakh ஓட்டர்ஸ் நியூ ஓட்டர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. 4.23 lakhs ஓட்டர்ஸ் வந்து டிலீட்டட் பண்ணிருக்காங்க. டபுள் கவுண்ட்னாலையும் டெத்னாலையும் மைக்ரேஷன்னாலையும் 4.23 லட்சம் பேர் ஓட்டர்ஸை வந்து நீக்கிருக்காங்க. ஓகேவா? நேஷன் வைட் எஸ்ஐஆர் இன்னும் 9 ஸ்டேட்ஸ்ல தேசிய அளவுல இன்னும் எஸ்ஐஆர் எங்கெங்க கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா குஜராத், கேரளா, ராஜஸ்தான் இங்கெல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனா இன்னும் ஃபைனல் டிராஃப்ட் வெளியே வரல. ஸோ அட் லாஸ்ட் எடிட்டோரியல், இன்னைக்கு இருக்கிற 4 எடிட்டோரியல்ல ரொம்ப முக்கியமான ரொம்ப தேவைப்படுற ஒரு எடிட்டோரியலை பார்த்து எடுத்து கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா, இந்தியாஸ் எனர்ஜி ஷிஃப்ட் த்ரூ கிரீன் அமோனியா ரூட். முதல்ல கிரீன் அமோனியா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வாட்டர்ல இருக்கிறது H2O, 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன். இப்போ இந்த காம்பனன்ட்ல எலக்ட்ரோலைசிஸ், இந்த சயின்டிபிக் மெத்தட் மூலமா
ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் ஸ்பிளிட் பண்ணிடுவாங்க. அப்படி ஸ்பிளிட் ஆகி கிடைக்குது இல்லையா, இந்த ஹைட்ரஜன் தான் ஃபியூவலா நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ இந்த எலக்ட்ரோலைசிஸ் மெத்தடு ரினியூவபிள் எனர்ஜி லைக் சோலார், விண்டு. சோ இந்த மாதிரி ரினியூவபிள் எனர்ஜியை வச்சு எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் மூலமா H2O இருந்து ஹைட்ரஜனை பிரிச்சு எடுத்தோம் அப்படின்னா இது கிரீன் ஹைட்ரஜன். ஓகேவா, இதுவும் ஒரு ஆக்சுவலா ஃபியூல் தான். இந்த கிரீன் ஹைட்ரஜன் கூட நைட்ரஜன், ஏர்ல இருக்கிற நைட்ரஜன் மிக்ஸ் பண்ணோம்னா அமோனியா கிடைச்சிடும். ஓகேவா, இதுதான் ஆக்சுவலா கிரீன் அமோனியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ற சயின்டிபிக் மெத்தட். ஓகேவா, இப்போ இந்த எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ்ல ரினியூவபிள் யூஸ் பண்ணாம வேற நான் ரினியூவபிள் சோர்ஸா கோலையோ வேற ஏதாச்சும் எலக்ட்ரிசிட்டியோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது கிரீன் அமோனியா கிடையாது. ரினியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்ணி மட்டும் ரெடியூஸ் பண்ணாதான் இது வந்து ஆக்சுவலா கிரீன் அமோனியா. இது தெரிஞ்சுக்கணும். அடுத்து சென்டர் ஸ்டேஜ் குளோபல் எனர்ஜி டிஸ்கோர்ஸ் 500 billion in invest opportunities and bold shift from energy security to energy independence. நம்ம எடுத்துருக்க ஸ்டாண்ட் என்னன்னா, இவ்வளவு நாளா நம்ம உலக நாடுகளோட வர்த்தகம் எதுக்கு மெயினானா நம்மளோட எனர்ஜி செக்யூரிட்டியாக தான். எனர்ஜி செக்யூரிட்டி அப்படின்னா இப்ப நம்ம கிட்ட ஆயில் இல்ல, வெளியில இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் வெனிசுலியா கிட்ட நம்ம ஆயில் இம்போர்ட் பண்ணிட்டே இருக்கோம்னா ஒரே நாள்ல முடிவு பண்ணி ஆயில் தரமாட்டான்னு சொல்லிட்டா நம்மள்ட்ட ஆயில் இல்ல, அது இன்செக்யூரிட்டி. அப்ப அந்த செக்யூரிட்டிய ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக நம்ம ரெகுலரா ஆயில் ட்ரேட் வரத்து வச்சுக்கிறோம்ல, அது பேரு எனர்ஜி செக்யூரிட்டி. நமக்கு ஆயில் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணி ஆயில் வாங்குறது வந்து எனர்ஜி செக்யூரிட்டி. இப்ப நம்மளே நமக்கு தேவையான எனர்ஜியை ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டா அது எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ். சோ நம்மளோட பிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, we are moving from energy secured state to energy independent state. சோ அதை நோக்கி தான் இந்த ப்ராசஸ். ஓகேவா, சோ கிரீன் ஹைட்ரஜன்ல இருந்து அமோனியா ப்ரொடக்ஷன் ஆகிறத சொல்லியிருந்துச்சு. ஸோ அப்போ அந்த அமோனியா எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும் ரொம்ப மேஜரா, நம்ம இதுக்கு போன முன்ன நியூஸ் பார்த்தோம். பெஸ்டிசைட்ஸ் அதிகமா நம்மளால மண்ணோடையும் ஃபுட் ப்ராடக்ட்ஸோடையும் மிக்ஸ் ஆகிறதுனால நம்ம நிறைய பாதிக்கப்படுறோம்னு. ஸோ இந்த கிரீன் அமோனியா வில் பி ஆக்ட் அஸ் சப்ஸ்டிடியூட் ஃபார் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் எனர்ஜி ஸ்டோரேஜுக்கு. மேட்டைன் ஃபியூயல், கடல் மார்க்கமா யூஸ் பண்ற ஃபியூயல்ல இந்த அமோனியா வந்து அதிகப்படியாக யூஸ் பண்ண வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஓகேவா, எக்ஸ்போர்ட் கமாடிட்டி எல்லாத்துக்காகவும் இந்த கிரீன் அமோனியா யூஸ் ஆகும். ஸோ பேஸ்ட் ஆன் த எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் விச் இஸ் டெப்ளாய்டு, அதை பொறுத்து கலர்ஸ் சேஞ்சஸ் ஆகும். அப்படி நேச்சுரல் கலர்ஸ் யூஸ் பண்ணா அந்த எலக்ட்ரோலைசிஸ் இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரோலைசிஸ் அந்த எலக்ட்ரோலைசிஸ் நடத்துறதுக்காக கிரீன் ஹவுஸ் நேச்சுரல் கிளாஸை யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் ஆகிற அமோனியா கிரே அமோனியா. நேச்சுரல் கிளாஸ் அண்ட் கார்பன் கேப்சர் யூஸ் பண்ணி அந்த அமோனியா ப்ரொடக்ஷன் ஆச்சுன்னா அது ப்ளூ அமோனியா. ரினியூவபிள் எனர்ஜி லைக் சோலார், விண்டு இதை யூஸ் பண்ணி அமோனியா ப்ரொடக்ஷன் ஆச்சுன்னா அது கிரீன் அமோனியா. ஓகேவா, நெட் ஜீரோ நம்ம வந்து கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம் எங்க இன்டர்நேஷனல் அரேனாவில். we will reach net zero by 2070. net zero எமிஷன், கிரீன் ஹவுஸ் கேஸ் பொல்யூஷன் நம்ம ரிலீஸ் பண்ண மாட்டோம். 2017 நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம். we will achieve அப்படிங்கிற ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம இதுல எடுத்து வைக்க முடியுது பை லேயிங் பிகைண்ட் கிரீன் அமோனியா. ஸோ அகெயின்ஸ்ட் பொல்யூஷன் நம்ம எடுத்திருக்க ஸ்டெப்ஸ் ஒன்று என்னன்னா, ஸ்ட்ராட்டஜிக் இன்டர்வென்ஷன் ஃபார் கிரீன் ஹைட்ரஜன் டிரான்சிஷன். ஸோ அந்த ஹைட்ரஜன் அந்த ரினியூவபிள் எனர்ஜியை வச்சு வாட்டரை ஸ்பிட் பண்ணக்குள்ள ஒரு ஹைட்ரஜன் வருது இல்லையா, அது கிரீன் ஹைட்ரஜன். ஸோ அந்த கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் சொல்லி நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். என்ன அப்படின்னா, அந்த ஹைட்ரஜனை வந்து ஃபியூலா யூஸ் பண்ண போறோம். அந்த ஃபியூலை நம்ம அதிகமாக ப்ரொமோட் பண்ணணும். எதுக்குன்னா அது கிரீன் ஹவுஸ் கேஸை பெருசா ரிலீஸ் பண்ணாது. அது மட்டும் இல்லாம இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு வித் H2 அதாவது கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் ப்ரொடக்ஷன் ஆகுதோ அதே அளவுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 kg ஹைட்ரஜன் ரிலீஸ் பண்றாங்க, அதாவது கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா அதுக்கேற்ற இன்சென்டிவ் கொடுப்பாங்க. ஓகேவா, எலக்ட்ரோலைசிஸ் மேனுஃபேக்சர்ஸ், இப்போ எலக்ட்ரோலைசிஸ் ப்ரொடக்ஷன் அந்த எலக்ட்ரோலைசிஸ் பண்றதுக்கு ஒரு மிஷின் இருக்கு இல்லையா, அந்த மிஷினை இந்தியாவுக்குள்ளே ரெடி பண்றதுக்கான வசதிகள் செஞ்சு கொடுக்குறாங்க. அதுதான் மேக் இந்தியாவை ப்ரொமோட் பண்றதுக்கு ஒரு வழி. ஸோ எலக்ட்ரோலைசிஸ் மிஷினும் நம்ம இங்கே ப்ரொடக்ஷன் பண்றோம், அது மூலமா கிரீன் ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வெயிட்டேஜ் பிரகாரம் நம்ம இன்சென்டிவ்ஸும் கொடுக்குறோம்.
அது இல்லாம ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ்னா 1 kg ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு 1 ரூபி இன்சென்டிவ்னா 2 kg, அப்போ அது +1 மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா இன்னொன்னு. ஸோ ப்ரொடக்ஷன் அதிகமாக இன்சென்டிவ்ஸ் அதிகமாக ப்ரொடக்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் இந்த PLI ஸ்கீம்ஸ். ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் நடக்குது எங்கன்னா சைட்டுக்கு கீழே டு ப்ரொமோட் கிரீன் ஹைட்ரஜன் அண்ட் கிரீன் அமோனியா. இந்தியாவோட லேண்ட்மார்க் அமோனியா ஆக்ஷன் இந்த ப்ராசஸை தொடர்ந்து செய்யறதுக்காக நம்ம எடுத்துக்கிற பிட்டிங் 15 பிட்டர்ஸ் ஆக்ஷனுக்கு பிட்டர்ஸ் வந்து நம்ம இந்த ப்ரொடக்ஷனை நாங்கள் பண்றோம்னு சொல்லி எடுத்திருக்காங்க. அவார்ட் இஸ் சக்சஸ்ஃபுல் வின்னர்ஸ். என்னன்னா இந்த டெக்னாலஜி ஓரியன்ட்ல சக்சஸ்ஃபுல் பண்ணவங்க 7 பேர், 40 to 50% பிலோ H2 குளோபல். வேர்ல்டு லெவல்ல கிரீன் ஹைட்ரஜனை ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு இவ்வளவு காஸ்ட் ஆகுதுன்னா நம்ம ப்ரொடக்ஷன் பண்றது 40 to 50% லோ லெவல்ல நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அடுத்து மெயின்ஸ் மார்க் கொஸ்டின். யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரிஸ் பிரஹார் பாலிசி ரெப்ரசன்ட்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் நேஷனல் கவுண்டர் டெரரிசம் ஃப்ரேம்வொர்க். ஆமா, ஃபர்ஸ்ட் நியூஸே நம்ம பார்த்தோம். இந்தியாவில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டெரரிசம் எகென்ஸ்ட் ஒரு பாலிசி. ஓகேவா? கிரிட்டிக்கலி எக்ஸாமைன் த கீ ஃபீச்சர்ஸ். அதுல இருக்கிற ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா, லைக் வந்து சைபர் கிரைம் அப்போஸ் பண்றது, 4 pillars ஃபார் டாக்டர்னு. ஸோ இதெல்லாம் அந்த ஃபீச்சர்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணணும். த்ரெட் அசஸ்மெண்ட் நம்ம ஹையஸ்ட் லேண்ட் கோஸ்ட் சி கோஸ்ட் வச்சிருக்கோம். ஸோ அதை பொறுத்து ஏதாச்சும் ஒரு அடிஷ்னலாக ஒரு ஃபீச்சர் சொல்லலாம். இப்போ INS வந்து நாம அந்த அளவுக்கு நம்பர்ஸ் வந்து கம்மியா இருக்கு, அதை கோட் பண்ணலாம். ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச் டு அட்ரஸிங் த கான்டெம்பரரி டெரரிஸ்ட் சேலஞ்ச். ஜெய்ஷ் இ முகமது இந்த மாதிரியான அவுட்ஃபிட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்கள இந்த பாலிசி மூலமா உள்ள இருக்கிற ஃபீச்சர்ஸ் மூலமா எப்படி ஃபேஸ் பண்ண போறோங்கிறத கிரிட்டிசைஸ் பண்ணணும். இதுதான் ஆக்சுவல் கொஸ்டின். ஸோ 2 பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸுக்கு எழுதி போட்டு எழுத அனுப்புங்க, கண்டிப்பா திருப்பி தருவோம். தேங்க்யூ. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா.